ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாட்காஸ்ட்டுக்கு உள்ளதாக நம்ம வந்திருக்கோம். டைட்டிலே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ ஷாம்னா. ஷாம்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம் ஆட்டோ ட்ரெண்டோடைய கன்சல்டேஷன் ஹெட். சரிங்களா? நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்கள் கிட்ட கன்சல்டேஷன் விரும்புகிறீங்க அப்படின்னா ஷாம்னாவோட டீம் அண்ட் ஷாம்னா தாண்டி தான் நீங்கள் காரோடைய பையிங் ப்ராசஸ்க்குள்ளே போவீங்க. ஸோ அவர் கூடயே இந்த முக்கியமான பாட்காஸ்ட்டை நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஷாம்னா, நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ஜிஎஸ்டி அண்ட் செஸ் அதனுடைய மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பல பேர் வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க இப்போ கொஞ்சம் தள்ளி போட்டு வெயிட் பண்ணி இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி. 4ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு அறிவிப்பு வரும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னு ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டி செஸ் அப்படின்னா என்ன? அது ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஸோ பொதுவாக நம்ம வாங்குகிற எல்லா இதுக்குமே நம்ம கட்டுற டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே கம்பைனாக தான் அது போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ இந்த ஆகஸ்ட் 15th நம்ம பிஎம் சொன்னதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 2.2 ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோமொபைல் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுங்கிறது தான். ஸோ ஆட்டோமொபைல் பெனிஃபிட்ஸை பொறுத்த அளவுக்கு சிசியாக பிரிச்சிருக்காங்க வண்டியை. இப்போ 1200 சிசினா எப்படி இருக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் வரும், 1500 சிசினா என்ன பெனிஃபிட்ஸ் வரும், சப் 4 மீட்டர் அந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்லாப் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் அதிக பெனிஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கேட்டகரியுமே நம்ம பெனிஃபிட் தான். பட் ஹையஸ்ட் பெனிஃபிட் பார்த்தோன்னா என்ட்ரி லெவல் பையர்ஸ்க்கு ஹையஸ்ட் பெனிஃபிட்ஸ் 4 மீட்டரில் காம்பேக்ட் சின்ன என்ஜின்ஸ் வரும். அதாவது 1 லிட்டர் இன்ஜினுக்கு எடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் 28% ஜிஎஸ்டியில் இருக்கும். செஸ் கம்மியாக இருக்கும், 1%, 3%. அந்த 1ங்கிறது 1 லிட்டர் இன்ஜின் 3 அந்த சிலிண்டருக்கான 1ங்கிறது பெட்ரோலுக்கு, டீசலுக்கு 3% உள்ள வரும் உங்களுக்கு. இப்போ அதில் ஒரு ரஃபிகராக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா, ஒரு சின்ன வண்டிக்கு பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 45,000 to 80,000 வரைக்கும் வேரியேஷன் வரலாம் என்ட்ரி லெவலில் போகிறவங்களுக்கு. செகண்ட் கேட்டகரியாக வர அந்த பெரிய செக்மெண்ட் வெஹிக்கிள், அதாவது 1500 சிசிக்கு மேலே போயிட்டோம் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு ஸ்லாபில் ஒரு 5% தான். அதாவது 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 17% செஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த 17% டோட்டலாக போட்டால் 45 வருது. அதில் ஒரு 5% டிப்ரிஷன் இருக்கும். 40%ல் வரும். இப்போ பெரிய செக்மெண்ட் லைக் 700, கிறிஸ்டா, ஹை கிராஸ் இந்த செக்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி 10% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது நடந்ததுன்னா அவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 2.5 வரைக்கும் ஸ்லாஷ் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஸ்லாபோடைய விவரம் நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. அதாவது பைக்ஸ் அண்ட் கார்ஸ், சின்ன கார்ஸு, பெரிய கார்ஸ் எல்லாமே எது நீங்கள் எடுத்தாலுமே 28% ஜிஎஸ்டி ஆஸ் ஆஃப் நோ போயிட்டுருக்கு. ஓகே. அதை தாண்டி செஸ்ஸும் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. 1%ங்கிறது இந்த சப் 4 மீட்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, 1200 சிசி உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டி என்ஜின்ஸ்க்கு 1% செஸ் வாங்குறாங்க. அதே 1500 சிசி டீசல் என்ஜின் அதுக்குள்ளே இருக்கிற சைஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3% செஸ் வாங்குறாங்க. அபவ் 4 மீட்டர் இருக்கிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 17% வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 28 + 17. ஆமாம். அபவ் 4 மீட்டர், அதாவது கிரெட்டா, கிராண்ட் விட்டாரா அந்த மாதிரி 4 மீட்டருக்கு விட லென்த் அதிகமாக இருக்கிற வண்டிகளுக்கு 17% செஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் டாக்ஸ் ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 28%ல் வருதுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஹையர் கேட்டகரி எஸ்யூவிஸ், XUV 700, கிறிஸ்டா, ஹை கிராஸு, டாடா சஃபாரி, இந்த மாதிரி ஃபார்ச்சுனர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 28% ஜிஎஸ்டி தான். ஆனால் செஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 22% வருது. ஆமாம். ஸோ அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50 வந்துடுது கரெக்டாக 50% டோட்டலாக வந்துடுது. அதே இந்த கிரெட்டா, கிராண்ட் விட்டாரா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 45% வருது. அதே சப் 4 மீட்டர் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 29, 31 அப்படி. பெட்ரோலுக்கு 20, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பெட்ரோலுக்கு 29% வருது, டீசலுக்கு செஸ் 3% வருதுன்னு இருக்கும்போது எவ்வளோ வருதுங்க, 31% வருது. ஸோ அதுதான் ஆஸ் ஆஃப் நோ இருக்கிற விவரம். இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப் 4 மீட்டர் வண்டி எல்லாத்துக்குமே 18% கொண்டு வர போகிறாங்க. ஆமாம். ஜிஎஸ்டியே செஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை வரும். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணி அதில் தான் ஸ்லாஷ் ஆகுது. ஓகே. அப்போ கம்பேர் பண்ணி ஸ்லாஷ் ஆகும்போது ஒரு எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் இருக்கிற கார் வந்து ஒரு அந்த ரிவிஷன் நடந்தது அப்படிங்கும்போது பார்த்தோன்னா 10% டெப்ரிஷியேஷன் ஆகும். ஓகே. அப்போ அல்டிமேட்டாக அவங்க அந்த இன்வாய்ஸ் பண்ணுற காஸ்ட் வந்து வேரியேஷன் இருக்கும். கரெக்ட். இப்போ அந்த இன்வாய்ஸ் பண்ணுற காஸ்ட் வேரியேஷன் ஆகும்போது ஒரு கன்சூமருக்கு என்ன பெனிஃபிட்னா இன்சூரன்ஸில் பெனிஃபிட் வந்துடும் டிஃபால்ட்டாக. அப்புறம் நமக்கு வந்து ரோட் டேக்ஸ் வந்து ப்ரைஸ் ரிவைஸ் ஆகும். ஏன்னா அந்த இன்வாய்ஸ்க்கு என்ன ரோட் டேக்ஸ் இருக்கோ அதுதான் போகும். பர்சன்டேஜில் வரும். அப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன வெஹிக்கிளை வந்து நம்ம தோராயமாக ஒரு 35,000 65,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6 லட்ச ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கிற ஒரு வண்டி ஆமாம் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா 6 லட்ச ரூபா இன்வாய்ஸ் காஸ்ட் வர வண்டி. ஆமாம், அந்த அந்த காஸ்ட் வர வண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆஸ் ஆஃப் நோ 28% டேக்ஸு. கரெக்ட். ஜிஎஸ்டி மட்டும். அதை 29% செஸ்ஸோடய சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 1,74,000 ரூபா வருதுங்க இந்த டேக்ஸ், ஜிஎஸ்டி அண்ட் செஸ் மட்டுமே. ஓகேவா? இப்போ அது வந்து இப்போ 18%க்கு கம்மியாகுது, 10% கம்மியாகுது அப்படின்னா 1,08,000 ரூபா கிட்ட சம்திங் வருதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசலுக்குள்ள சப் 4 மீட்டர் கேட்டகரியில் இப்போது உதாரணத்துக்கு பலேனோ, ஃப்ரான்ஸு, நம்ம டாடா பஞ்சு, XUV3, XO இந்த மாதிரி எந்த கார்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே ஆல்மோஸ்ட் 70,000 ரூபா கிட்ட நம்ம கணக்கு போட்டு பார்த்தாலே 70,000 ரூபா கிட்ட. ஆமாம். இப்போ அந்த 70 ப்ளஸ் இன்சூரன்ஸு ப்ளஸ் ரோட் டேக்ஸ். ஸோ அப்போ ஆவரேஜாக ஒரு 80-85ங்கிறது அதான் நம்ம அந்த 35 to 80ங்கிறது அவங்க அந்த செக்மெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் காஸ்ட் மாற டிஃபரன்ஸ் வரும். அந்த காஸ்ட் வரைக்கும் பெனிஃபிட் இருக்கும். சரி, இந்த கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணி எடுக்கலாம். மாறிச்சு அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துச்சுன்னா இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ட்ரி லெவலில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா ஒரு தோராயமாக ஒரு 1 lakh நெருக்கமாக வரும். இதே வந்து எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரீட்டா போகிறோம்னு வச்சுக்கோங்க. அபோவ் 4 மீட்டர் கேட்டகரி, அதாவது நீங்கள் சொல்கிறது கிரெட்டா, கிராண்ட் விட்டாரா 1500 சிசி பெட்ரோல்லே 1200 சிசியை விட அதிகமாக இருக்கிற வண்டி. இப்போ அந்த வண்டிகளுக்கு போகிறவங்களுக்கு தான் வந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா 3% அப்படிங்கும்போது பார்த்தோன்னா என்ட்ரி லெவல் ஆஃப் கிரீட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா 11,11,000 சம்திங் ஹண்ட்ரட் வருது பெட்ரோல் செக்மெண்ட்டுக்கு. இப்போ அதில் வேரியேஷன் வந்துன்னா ஒரு 35,000 தான் வேரியேஷன் வரும். அப்போ அதில் வேரியேஷன் நடக்கும்போது அகெயின் நீங்கள் இன்சூரன்ஸும் ரோட் டேக்ஸும் கம்பேர் பண்ணாலும் ஒரு 15,000 தான் வரும். ஸோ ஒரு 40 to 45 அதுதான் இருக்கும். அப்போ அந்த 45ங்கிற இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சினரில் வந்து அது கன்சூமர் ஸ்கீம்ல அவங்க மேட்ச் அவுட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே அதுக்கு மேட்சிங் பண்ணுற மாதிரி தான் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிரைட்டீரியா கஸ்டமர்ஸ் வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் எப்படி சொன்னால் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அவங்க கையில் நிற்க போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியில் அவங்க எடுக்கலாம். மேபி இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வரைக்கும் இன்னும் பெட்டர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரும். இதே வந்து இப்போ நம்ம அகைன் பெரிய செக்மெண்ட் வரும், இனோவா, ஹை கிராஸ், 700 இந்த கிரைட்டீரியா வரும்போது பார்த்தோன்னா 10%. ஸோ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண கேல்குலேஷன் பண்ணோன்னா 180 ப்ளஸ் ஒரு 70,000. சரி, ரஃப் ஃபிகராக சொன்னோன்னா ஒரு 2.5 lakhs வரைக்கும் நம்ம பெனிஃபிட் வரும். எப்படி கால்குலேட் பண்ணோன்னா 30 லட்ச ரூபா வண்டின்னு வைங்க. 30 லட்ச ரூபா வண்டி. 30 லட்ச ரூபா வண்டினா 10% அப்படின்னு கம்மியாகும்போது எனக்கு தெரிஞ்சு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5-2 lakhs கிட்ட 2 to 2.5ங்கிற இந்த கேட்டகரி வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் நடந்தா ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரொபோசல் போயிடுச்சு. இது ஆகஸ்ட்லேயே பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 3rd and 4th வந்து கவுன்சில் மீட் நடக்குது. இதெல்லாம் நடந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக அக்டோபர் ஆகும். கண்டிப்பாக தீபாவளி. ஆனால் இமீடியட் இம்பேக்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க தீபாவளி டைம் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டர்போ சார்ஜ் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி நெக்ஸான், XUV3, XO, கியா சானட், சிராஸ், வென்யூ இதுக்கு எல்லாமும் கூட ஸோ அது வந்து வண்டி என்ன தான் வந்து ஆண்டோட வந்து 18-15 லட்ச ரூபா இருந்தாலுமே அது இன்னும் கூட சப் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் வருது. 1 லிட்டர் 1.2 லிட்டர் என்ஜின் கேட்டகரியில் தான் வருது. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி 1 lakh கிட்ட வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் இந்த கிளைண்ட்ஸுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தான். இப்போ இதில் நான் வெயிட் பண்ணால் எனக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குமா இல்லையான்னு கன்சிடர் பண்ணுற போகிறது வந்து 1.5 லிட்டர் கேட்டகரி தான். அந்த 1.5 கேட்டகரி தான் வந்து இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட்டுங்கிற வந்து கன்சூமர் ஸ்கீம்லேயே அவங்க மீட் அவுட் பண்ணுறங்காட்டி நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. வெயிட் பண்ணுறதும் இப்போ எடுக்கிறதுமே வந்து மோர் ஆலஸ் சேம் கேட்டகரியாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாலுமே வந்து கூடுதல் ஃபெஸ்டிவ் போனன்ஸ்ன்னு வந்து ஒரு இப்போ இருக்கிற மார்க்கெட் சினாரியில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ கன்சூமர் ஸ்கீம்லேயே அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு டீலர் எல்லாமே மேட்ச் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த கேட்டகரி வந்து இப்போ வந்து வெயிட் பண்ண தேவையில்லை, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஆமாம். ஸோ யா கிரெட்டா, கிராண்ட் விட்டாரா,
அப்புறம் என்ன செல்டாஸு, அந்த மாதிரி கார்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போயே கூட வாங்கிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஃபர்ஸ் வந்து அதே அளவு போயிட்டுருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கு நடுவில் இருக்கிற ஒரு வண்டினா பிரேஸா சொல்லலாம். சப் 4 மீட்டராகவும் இருக்குது. ஆனால் 1.2 லிட்டரை விட பெரிய என்ஜினாக இருக்குது. 1.5 லிட்டர் என்ஜின் இருக்கிறதுல. ஸோ அது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து 18% தான் வரும். ஏன்னா சப் 4 மீட்டர் வரதுனால 18% தான் வருது. ஆனால் செஸ் வந்து 17% வந்துடும் அதுக்கு. ஆமாம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு கிரெட்டாவோட கேட்டகரியில் தான் எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிங் வரும் அப்படின்னு. இல்லை, நீ சொல்கிற கரெக்டு. மேபி ஒருவேளை இன்ஜின் சிசி கம்பேரிசன் எடுத்தாங்க அப்படின்னம்னா அதுக்கும் ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். ஆமாம். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இன்ஜின் செக்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆமாம். அதனால் வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ என்ஜின் வாரியாக பிரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒரு சமரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் கேட்டகரி, அதாவது பட்ஜெட் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ் 1.2 லிட்டர் பெட்ரோல், 1.5 லிட்டர் டீசல், உதாரணத்துக்கு வென்யூ, அல்ட்ராஸு, இந்த மாதிரி சின்ன கேட்டகரி டீசல்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது தப்பில்லை. வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் 1 லேக் அளவுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குமா? இல்லை, நீ சொன்ன மார்ஜின் பெருசு. என்ட்ரி லெவல் கஸ்டமர் வெயிட் பண்ணாங்க அப்படின்னம்னா இது இமீடியட் இம்பேக்டாக இருந்ததுன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இமீடியட் இம்பேக்ட் இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து அவங்க வெயிட் பண்ணி எடுக்கும்போது அன்னைக்கு ப்ரைஸ் ரிவைஸ் ஆனால், ஓஎம்லேருந்து ப்ரைஸ் ரிவைஸ் ஆனால் அந்த வேரியேஷன் இருக்கும். ஆமாம். ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். தீபாவளி டைம் தாங்க, ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அக்டோபர் 20th. ஆமாம். ஸோ இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் ஒரு பலன் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணுறது தப்பில்லை, சரிங்களா? ஸோ சப் 4 மீட்டர் கேட்டகரி 1.2 லிட்டர், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அல்லது 1.5 லிட்டர் டீசல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிரெட்டா கிராண்ட் விட்டாரா அப்படின்னு பார்க்குறீங்க, கொஞ்சம் அபவ் 4 மீட்டர் எஸ்யூவி கேட்டகரி 1.5 லிட்டர் பெட்ரோல் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போவே கூட பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பில்லை. இப்போவே அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் மேட்ச் ஆகிடும்னு வைங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் கேட்டகரி ஃபார்ச்சுனரு, இனோவா கிறிஸ்டா, ஹை கிராஸ், சஃபாரி, எக்ஸ்யூவி 700 அந்த மாதிரிலாம் போகிறீங்க. அதுக்கு மேலே எல்லாமே எஸ்யூவிஸ் தான். அதுக்கெல்லாம் போகிறீங்கன்னா 10% குறையும். ஆனால் 10%ன்னு பார்க்காம நீங்கள் அது அமௌண்ட் ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 lakhs அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ அதுலேயும் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ட்ரி லெவல் கிறிஸ்டா வந்து 20 தானே வருது. ஸோ அதில் ப்ரைஸ் வந்து இவங்க சொன்ன மாதிரி டேக்ஸ் மாறுச்சுன்னா அகைன் 19,99,000 வந்துடும். அப்போ அதுலேயும் திரும்ப ரோட் டேக்ஸ் வந்து ரிவைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ அந்த என்ட்ரி லெவல் வாங்குறவங்க ஜிஎக்ஸ் ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான் போகுது. பட் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போனவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். மிட் வேரியன்ட் ஆஃப் எஸ்யூவி 700 அவங்களுக்கு அந்த 20க்கு மேலே இருந்து அந்த 20-21 கேட்டகரிகள் எல்லாமே கொஞ்சம் கீழே வரும்போது டேக்ஸ் மாறும்போது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். இது பத்தாததுக்கு இப்போது ரீசெண்டாக கூட எக்ஸ்யூவி 700 ப்ரைஸிங் ஏதோ ரிவைஸ் வேறு பண்ணாங்க மஹிந்திராவே. ஆமாம். ஸோ இது இன்னும் கம்மியாச்சுன்னா ஒரு பயங்கரமான போனஸாக இருக்கும். எக்ஸ்யூவி 700 பை சஃபாரியும் கம்மி பண்ணிட்டாங்கல்ல, 99.99. ஆமாம், அதுவும் கம்மியாயிடுச்சு. ஸோ ஓவராலாகவே பெரிய எஸ்யூவிஸ் வாங்குறவங்களுக்கு நல்ல பெத்த பெனிஃபிட் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய வண்டி வாங்குறவங்களும் வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. இந்த மிடில் கேட்டகரி தான் பாவம், என்ன பண்ணுறதே தெரியும். மிடில் கிளாஸ் எப்போவுமே பாவம் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. ஃபைனலாக பைக்ஸும் நம்ம வந்து பேசணும். ஏன்னா பைக்ஸ் ரீதியாகவும் பெரிய மாற்றங்கள் நடக்குதுங்க. பைக்ஸ் கேட்டகரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. சப் 350 சிசி, அதாவது 350 சிசிக்கு உள்ளே இருக்கிற என்ஜின்ஸ், 350 சிசிக்கு மேலே இருக்கிற என்ஜின்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. 350 சிசி கீழேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளெண்டர், ஆக்டிவாலேருந்து ஆரம்பித்து நம்ம இது ராயல் என்ஃபீல்டு, இது கூட கிளாசிக் கூட எனக்கு தெரிஞ்சு 350 சிசி அந்த ரேஞ்ச் தான் வருது, அதுக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த வண்டிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28% ஜிஎஸ்டி இருந்ததை இப்போ வந்து 18%க்கு கம்மி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 80,000 ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் சொல்கிறது இன்வாய்ஸ் ப்ரைஸ், எக்ஸ்ஷோரூம் இல்லை. இன்வாய்ஸ் ப்ரைஸ் 80,000 இருக்குதுன்னு வைங்களேன். அதில் உங்களுக்கு ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 22,400 வருதுங்க, சரிங்களா? 28% ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ இது 18% அப்படின்னு கம்மியாயிருச்சுன்னு வைங்களேன், 14,400 அப்படி கம்மியாயிருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10,000, 15,000 20,000 வந்து வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் வந்து அந்த ரேஞ்சில் 20,000 வந்து வண்டிக்கு இருக்கும். ஆமாம். இதே ஆக்டிவா ஜூபிட்டர் அதெல்லாம் போனீங்கன்னா இது வந்து இன்னொரு 12,000 கிட்ட வித்தியாசம் வரும். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே
எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படியும் ஒரு எவ்வளோ 20,000 கிட்ட பெனிஃபிட் வரும். அதான் எல்லா வண்டிகளுக்குமே அந்த 12லேருந்து 20,000 வந்து வண்டியோட இன்வாய்ஸ் காஸ்ட்டை பொறுத்தல மாறுதல் இருக்குது. 12ங்கிறது குறையாது, 20க்கு மேலே போகாது. அதான் 20க்கு மேலே போகாது. ஸோ அது ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஸோ எப்படினாலும் ஒரு 15,000 பெனிஃபிட் அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? பைக்கை பொறுத்தளவு வெயிட் பண்ணி எடுக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. அதுதான். ஸோ இந்த மாதிரி அண்டர் 350 சிசி கேட்டகரியில் நீங்கள் வண்டி பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணுறது தப்பில்லை. இன்னொரு 1.5 மாதம் தானே வெயிட் பண்ணி எடுத்திங்கனாலும் பெனிஃபிட் கிடச்சா சந்தோஷம், இல்லைன்னா ஒன்றும் பெரிய லாஸ் இல்லைங்க. ஓகே, ஆனால் ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் அபவ் 350 சிசி கேட்டகரி டாமினார் 400 அந்த மாதிரிலாம் போனீங்க, இப்போ வந்து ட்ரையம்ஃப் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக 350 சிசிக்கு அபவ் தான். அதுக்கு வந்து டேக்ஸை ரொம்ப அதிகம் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு இருக்கிற டேக்ஸு எவ்வளவு தெரியுங்களா? 31% இருக்குது. ஆமாம், 31% இருக்குது. 31% வந்து இப்போ 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 9% இன்க்ரீஸ் ஆகுது. 9% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஒரு 2 லட்ச ரூபா பைக், அதாவது நான் சொல்கிறது இன்வாய்ஸ் காஸ்ட் பைக்கு 400 சிசி பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே 62,000 ரூபா டேக்ஸ் மட்டும், ஜிஎஸ்டி மட்டும் இருக்குது. இந்த 31%ங்கிறது 62,000 ரூபாய் கணக்கில் வருது. இப்போ இது 40% ஆச்சுன்னா டேக்ஸ் மட்டுமே, ஜிஎஸ்டி மட்டுமே 80,000 ரூபாய் வருது. 80,000 கூடுதல் இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸ் மாறும்போது ஒரு 90,000 95,000 வரைக்கும் மாறுதல் இருக்கும். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி பையர்ஸ் டாமினார் 400, 400 சிசி, 500 சிசி, 700, 1200 வரைக்குமே இருக்குது. அந்த வண்டியெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே முந்திக்கங்க. ஏன்னா பந்தி முடிஞ்சுன்னா இருக்காது. இல்லை அந்தளவுக்கு இப்போ எப்படின்னா சப்ளையும் இருக்குது. ஒரு வேளை அதை இம்மிடியட் இம்ப்ளிமெண்ட் வந்துன்னா கஷ்டம்தான். அதுதான். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் முந்திக்கிறது பெட்டர். நான் அன்றைக்கி ஒரு பைக்கு பார்த்தேன்னா இதில் அது என்னது ட்ரையம்ஃப் டேட்டோனான்னு ஒன்று 1200 சிசி வண்டி விலை வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா. அதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சி பாருங்க. இப்போ அதை வாங்குறவங்க ப்ரொஃபைல் இருக்கும், அதனால் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்குலாம் நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய கேட்டகரி பைக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முந்திக்கங்க. சின்ன கேட்டகரி அண்டர் 350 சிசி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 வாங்குறவங்க தப்பிச்சுக்கலாம், வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க. ஆனால் அதுக்கு மேலே ஹிமாலயன், இன்டர்செப்டர் அப்படிலாம் போகிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் உங்களுக்கு வந்து லாபம். இல்லைன்னா விலை ஏறிடும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுதான் பேசிக் ஃபேக்ட்டு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா சொல்லுங்கள். காத்திருப்போம், நாளைக்கு தெரியும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி முடியும் போது யார் யாருக்கு லாபம், யார் யார் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணால் பெனிஃபிட் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு பெனிஃபிட் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும், ரீட்டைன் பண்ண முடியும்னு தெரியும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வருது. இது அமலுக்கு எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம், தீபாவளி முடிஞ்சு தான் வரும். இல்லை ஆக்சுவலாக அவங்க சொன்னதே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் அக்டோபர்னாங்க. சர்டன் கேசஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் சினாரியை வச்சுட்டு சர்டன் கேசஸ் வந்து இம்மிடியேட் இம்பேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, பார்ப்போம். ஸோ இது வந்து ஆட்டோமொபைல் மார்க்கெட்டை பொறுத்தவரை வரக்கூடிய மாற்றங்கள். தொடர்ந்து இதோட சேர்த்து இன்னும் பல ப்ராடக்ட்ஸுக்கு வருது, அதை பற்றி நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபேக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம வந்து இப்போவுமே காத்திருக்கிறது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல யூஸ்ஃபுல்லான தருணங்களில் பல பாட்காஸ்ட்களில் ரிவ்யூஸில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் ஷாம்னா. நன்றி, வணக்கம்.